புகழிடமும் தந்திடுமே. Thank you Jesus. புது கிருபை அளித்திடுமே, புகழிடமும் தந்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகழிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் இந்த இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் இந்த இயேசுவே தந்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகழிடமும் தந்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகழிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் இந்த இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் இந்த இயேசுவே தந்திடுமே. பரதேசியாக திரிந்தேனையா, பாசமாய் தேடினீரே. பரதேசியாக திரிந்தேனையா, பாசமாய் தேடினீரே. இதுகாரம் காத்தி இனியும் நடத்தும் இயேசுவே இரட்சகரே. இதுகாரம் காத்தி இனியும் நடத்தும் இயேசுவே இரட்சகரே. புது கிருபை அளித்திடுமே, புகழிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் இந்த இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் இந்த இயேசுவே தந்திடுமே. ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனேன் ஆண்டவர் அன்பினையே. ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனேன் ஆண்டவர் அன்பினையே. வீட்டானவைகளை விலக்கிடவே உந்தன் வழிதனை போதியுமே. வீட்டானவைகளை விலக்கிடவே உந்தன் வழிதனை போதியுமே. புது கிருபை அளித்திடுமே, புகழிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் இந்த இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் இந்த இயேசுவே தந்திடுமே. உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகழிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் இந்த இயேசுவே 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 தந்திடுமே. ஹalleluya ஹalleluya சொல்லப் போகிறோம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன்.
நான் அசைக்கப்படே. கர்த்தாவே என் வேலனே, என் ஆத்துமா எப்போதும் அவர்களை மகிழ்ந்து கேட்கும். உம்மாலே யோசனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். உம்மாலே யோசனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் நான் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் நான் ஜெயம் எடுப்பேன். உம்மாலே யோசனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்தமிட்டு அறிக்கை செய்யலாம். ஓ, உங்க பலத்தினால அதை சொல்லலுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறாரே. சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் நான் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் நான் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் வேலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் வேலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் உயர்த்தும். கர்த்தரை அல்லால் தேவரில்லை, கர்த்தரை அல்லால் தேவரில்லை. அவரே எந்தன் கன்மலையே, அவரே எந்தன் கன்மலையே. கர்த்தாவே என் வேலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் வேலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடைகட்டி, மான்களின் கால்களைப் போலாக்கி. பலத்தினால் என்னை இடைகட்டி, மான்களின் கால்களைப் போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்குத் தந்து, நீதியின் சால்வையை எனக்குத் தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். நம்ம எண்ணி முடியாத, நம்ம புத்திக்கு எட்டாத பலத்தினாலே என்னை இடைகட்டி, மான்களின் கால்களைப் போலாக்கி. பலத்தினால் என்னை இடைகட்டி, மான்களின் கால்களைப் போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்குத் தந்து, நீதியின் சால்வையை உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் வேலனே, அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் வேலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர்.
போல அவருடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு மாத்திரம் நன்றி உள்ளவர்களாய், நன்றி உணர்வுடையவர்களாக அப்பா உங்களை தொடர்ந்து தேவையை பார்த்தல்லப்பா, உங்களை பார்த்தே நாங்க போக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்காயும் நீங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க எல்லா வழிகளுக்காகவும் உமக்கு நன்றி. இன்றைக்கு அது உங்க வார்த்தையின் மூலமாகவும் எங்களுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள விளங்க போவதற்காக உமக்கு நன்றி. உங்க திரு பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே நீங்க வழி நடத்துங்க. உங்க கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையை உங்களுக்கு மாத்திரம் நாங்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் 7 அதிகாரங்களை நம்ம வேதத்திலிருந்து பார்த்துருக்குறோம். ரோமர்கள் நிருபம் 7 அதிகாரத்தை வேத பாடமாக நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ரோமர்கள் நிருபம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பது கீவேர்ஸாக இருந்து, முதல் அதிகாரத்திற்கு விசுவாச வாழ்வு அப்படின்றத நம்ம பார்க்கணும், ஃபெய்த் லைஃப். 2வது அதிகாரத்திற்கு தேவன் எவ்விதம் நியாயம் தீர்க்கிறார், ஹவ் டஸ் காட் ஜட்ஜ். 3வது அதிகாரத்துக்கு தேவனது மாறாமை அல்லது தேவனது உண்மை, தேவனது உண்மையும் மனிதனது அவிசுவாசம், அது தேவனது மாறாமை காண்பிக்கிறது. 4வது அதிகாரத்தில் விசுவாச வாழ்வில் வளர்வது எப்படி, ஹவ் டு க்ரோ இன் ஃபெய்த். 5வதுல நீதிமானாக்கப்படுதலின் ஆசீர்வாதங்கள், பிளஸிங்ஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். 6வது அதிகாரத்தில் ஸ்டெப்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் ஃபார் ஹோலினஸ், பரிசுத்தத்திற்கான படிகள் மற்றும் தடைகள். 7வது அதிகாரம் கடைசியாக பார்த்தது தேவனுடைய நியாயப்பிரமாணம், காட்ஸ் லா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். நீங்கள் 8வது அதிகாரத்தை பொதுவாக மனப்பாடம் பண்ண சொல்லுவேன். முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணுங்கள். அடுத்த மாதத்தில் ஒரு டெஸ்ட் வேணால் வச்சிடலாம். 8வது அதிகாரத்திற்கு ஆவியானவரால் கிடைக்கும் வெற்றி. இதுக்கு பல தலைப்பு கொடுக்கலாம். விக்ட்ரி த்ரூ ஹோலி ஸ்பிரிட், விக்ட்ரி த்ரூ ஹோலி ஸ்பிரிட், அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அல்லது நேம்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய காரண பெயரும் உதவிகளும். இப்படி ஏதாவது ஒரு இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து அதிகமாக படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கும் வெற்றியின் சாவியை அத்தியாயத்தில் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 6வது அதிகாரம் கிறிஸ்துவுக்குள் நமது நிலையையும், 7வது அதிகாரம் நம்முடைய பழைய மனிதனையும் பாவ பிரச்சனையும் விளக்குகிறது. பழைய மனிதனது பாவ பிரச்சனையை 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது, அடிமையாக்கிடுது, பாவத்துக்குள்ளே அடிமையாக்கி அதை அழிச்சிடுது. நிர்பந்தமான மனுஷன் நான், இதிலேருந்து யார் என்னை விடுதலை ஆக்கும். 8வது அதிகாரத்தில் அந்த விடுதலையை, பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கும் வெற்றியை, விடுதலையை அனுபவிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது அதிகாரத்தில் ஆவி என்கிற பதம் 23 முறை வருது, 15 வசனங்களில் இருக்குது. நீங்கள் 8வது அதிகாரத்தை ஒரு அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அதில் முக்கியமான வார்த்தை, ஒரு பதம் எது அதிகமாக ரிப்பீட்டடாக வருதோ இதுவே அந்த அதிகாரத்திற்கான மைய கருப்பொருளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதில் 15 வசனங்களில் 23 முறை ஆவி, ஆவிக்குரிய, ஆவியினால், ஆவி அப்படின்ற மாதிரி 23 முறை 15 வசனங்களில் இந்த காரியம். விசுவாச வாழ்வில் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருந்து செய்யும் ஊழியம் குறித்து வேதத்தில் இந்த அத்தியாயத்தில் படிக்கிறது போல் வேறு எந்த அத்தியாயத்தில் நம்ம படிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் செய்து ஊழியம் செய்கிறத வேறு எந்த இடத்துல படிக்கிறத விட இந்த 8வது அதிகாரத்தில் ஆவியானவருடைய ஊழியத்தை அதிகமாக நம்மால் படிக்க முடிகிறது. பெந்தேகோஸ்தே நாள்லேருந்து இன்று வரைக்கும் இது ஆவியானவருடைய யுகம் என்று நாம் அழைக்கிறோம். பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறது யார்? பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஆமென். இயேசு வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன்னு சொன்னார். அந்த வேறொரு தேற்றரவாளனுக்கு தான் இன்னொரு பேர் உதவியாள், ஹெல்ப்பர். அந்த உதவி தான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் அவருடைய காரண பெயரும் தான் இந்த அதிகாரத்தில் அதிகமாக படிக்கிறோம்.
திருத்துவ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் ஆவியானவர் நமக்கு எவ்விதம் சொந்தமாக்குகிறார் என்பதை இந்த இடத்துல இந்த 8வது அதிகாரத்தில் படி திருத்துவ தேவத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எவ்விதமாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சொந்தமாக்க முடியும், அல்லது அதுக்கு பரிசுத்த ஆவியானோட உதவி எவ்விதமாக இருக்கிறது என்பதை இதில் படிக்கிறோம். ஸோ அதை இந்த அதிகாரத்துக்கு இப்படி கூட வச்சுக்கலாம், ஆவியானவரின் காரண பெயர்களும் உதவிகளும் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ப்ளஸ் காரண பெயர், அது ரெண்டுமா இணைகிறதுனால வெற்றி கிடைக்கிறது. அதனால் என்ன சொன்னால் ஆவியானவரால் கிடைக்கும் வெற்றின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் தலைப்பு வச்சுக்கலாம், தலைப்பு நம்மளது தான். ஓகே, ஸோ இங்கே 7 பரிசுத்த ஆவியானவருடைய காரண பெயரும் அவருடைய உதவிகளும் என்ன செய்கிறார் அப்படின்றதையும் இந்த அத்தியாயத்தில் நம்ம இந்த 8வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். முதலாவது ஜீவனுடைய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், ஜீவனுடைய ஆவி. ரோமர் 8வது அதிகாரம் 1-2 வாசிச்சிங்கன்னா, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். அப்போ 7வது அதிகாரத்தில் முடிக்கும் போது நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுவிப்பார்னு பவுல் கதர்னாரு. இங்கே 8வது அதிகாரம் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை ஆக்கினைனா நரக தண்டனை, அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நரக தண்டனை இல்லை. ஆமென். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். 2வது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி. ஆமென். இந்த ஆவியானவர், ஜீவனுடைய ஆவியானவர், அந்த பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் மரண பிரமாணத்தினின்று விடுதலையாகி. அப்போ ஜீவனுடைய ஆவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நமக்குள்ளே இருந்து பாவம் மரணம் என்கிறவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறார். ஜீவனுடைய ஆவி காரண பெயர், அவர் செய்கிற உதவி என்னென்னா விடுதலையாக்குறது. ஆமென். பாவம் மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் என்ன பண்ணணும்னா கீழே இழுக்கும். பாவம் ஒரு மனிதனை கீழே இழுக்கும் சக்தியுடையது. அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுடைய ஆவியாக இருக்கிறதுனால நம்ம தூக்கி விடுகிறார். ஆமென். எப்படி தூக்குறாருன்னு அடுத்த வசனத்திலிருந்து பாருங்களேன். அது எப்படி விடுவிக்கிறார்? அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, மாம்சத்தில் பலவீனமாயிருந்தத இந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் செய்ய முடியல, ஆனா தேவன் அதை செஞ்சிட்டார். எப்படி செஞ்சாரு? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாம், பாவ மாம்ச சாயலாக தம்முடைய குமாரனை அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் சமாதானம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது கீழ்ப்படியா மாட்டேங்குது, அதே சமயத்தில் கீழ்ப்படிய முடியாமலும் இருக்குது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் 7 வசனங்கள். அப்போ பாவத்தினால் இழுக்கப்பட்ட வாழ்வு மாம்சத்திற்குரிய வாழ்வு. ஆமென். ஆவியானவரால் உயர்த்தப்பட்ட வாழ்வு ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த 4:5 பார்த்தீங்கன்னா மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்துலையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லிட்டு 6-7 பாருங்க, அது ஆவியின் சிந்தை ஆயிடுச்சு. ஆவியின் சிந்தை 7வது வசனத்துலையும் மாம்ச சிந்தை
தேவனுக்கு விரோதமான அது நடக்கிறவர்கள் என்று சொல்லிட்டு அது அப்படியே என்னவா மாறிடுச்சு, சிந்தையாக மாறிடுச்சு. அப்போது கவனிங்க, சிந்திக்கிறபடி தான் நம்ம நடப்போம், சிந்திக்கிறபடி தான் நடப்போம். அப்போ மாம்சத்துக்குரிய சிந்தைகளாய் சிந்திச்சிங்கன்னா நீங்கள் மாம்சத்தின்படி தான் நடப்பீங்க. ஆவிக்குரிய சிந்தைப்படி இருந்தால் தான் ஆவியின்படி நடப்பீங்க. அப்போது ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அது மாத்திரமில்லை, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. அப்போது ஆவிக்குரிய வாழ்வின் ஆவிக்குரியபடி நம்ம சிந்திக்கிறது தான் நமக்கு ஜீவனும் சமாதானமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சுட்டான். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவங்க மனசுக்கு குருடானதுனால அவங்க இன்னும் பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிறாங்க. அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் நம்ம கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், அதனால் அவரோடு கூட உயிர்த்து எழுந்து அவருக்கு உண்டான மேலானவர்களே தேடுங்கள்னு கொலோசியரில் வாசிக்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4வது வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவோடு மரித்தீர்கள், கிறிஸ்துவோடு கூட எழுந்தீர்கள், இப்போ மேலானவைகளையே தேடுங்கள். மனது தான் கவனிங்க மார்க்கத்தின் இருக்கையாகும், சீட்டு. நம்முடைய வாழ்க்கைக்கான வழி எங்கே இருக்குதுன்னா மனதில் தான் இருக்குது. இந்த மனது பிசாசு குருடாக்கி வச்சுட்டான் மனக்கண்களை. அப்போது இதனால் நம்ம மேலானவைகளையே சிந்தித்து மேலானவைகளே தேடுங்கன்னா மேலானவைகளே சிந்திக்கிறது. பூமிக்குரியவைகளில் மேலானவைகளையே, இம்மைக்குரியவைகளில் மறுமைக்குரியவைகளையே, மாம்சத்துக்குரியவைகளில் ஆவிக்குரியவைகளே சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க 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 ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய மனசில் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். இம்மைக்குரிய அசுத்தத்தையும், அந்த பிரகாசம் என்னன்னா இம்மைக்குரிய வாழ்க்கையின் அசுத்தத்தையும் நியாய நித்தியத்துக்கு கொடுத்த பிரகாசத்தையும் அது தெளிவாக உணர வைக்கிறார். நீங்கள் ஆவிக்குரியவைகளையே சிந்தித்து ஆவிக்குரியவைகளையே நாடி ஆவிக்குரியவைகளையே பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்கள் மனதில் ஒரு பிரகாசம் ஏற்படுறதை பார்ப்பீங்க. அப்போது மாத்திரமல்ல, இந்த இம்மைக்குரிய அசுத்தங்களை உணர முடியும், நித்தியத்துக்குரிய பிரகாசமும் உங்களால் உணர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் இந்த ஜீவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்து மனசை என்ன பண்ணுறாரு. அதனால தான் பவுல் எழுதும்போது உங்கள் மனசு பிரகாசமாக முடியும். ஐ திங்க் 1 அதிகாரம் நினைக்கிறேன், எபேசியரில் 1 அதிகாரத்தில் அதை எழுதுகிறார். 15 17 17 தாம் நம்மை அழைத்தவர் 19 நம்முடைய கர்த்தராய் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் கவனிங்க நமக்கு ரட்சிக்கப்பட வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார், உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நாம் இந்த மனசு கொஞ்சம் தீர்மானமோ நம்மளது தான். அதுக்கான எல்லா ஊழியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிறார். அதனால தான் இந்த நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஒவ்வொரு நாளும் பிரகாசமாகிட்டே இருக்கணும். மாம்ச கண்கள் வேறு. மாம்ச கண்கள் கொஞ்ச நாள் போக 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 என்ன ஆகும்? மங்கிடும். அதுக்கு கண்ணாடி போட வேண்டியிருக்கும். ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாயிட்டே இருக்கும். நாளுக்கு இன்னும் பிரைட்டராக தெரியும். கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் மங்கலாக தெரிஞ்சதுப்பா, இப்போ ஐயோ இன்னும் பிரைட்டாக தெரியுது, இன்னும் பிரைட்டாக தெரியுது, இன்னும் பிரைட்டாக தெரியுதுன்னு. அப்போது அதையே சிந்தித்து அதையே நம்ம இருக்கும்போது அந்த ஜீவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருந்து இந்த பாவ காரியங்கள்லேருந்தெல்லாம் விடுதலை கிடைக்குது. இதுலேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக விடுதலை வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளையகுமார் தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போயிட்டான். தூரம் போன பிறகு அங்கே இருக்கிற எல்லா பணத்தையும் செலவழித்தான். எல்லாம் செலவழிஞ்சுது. அப்புறம் பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்கல. அப்போ தான் லூக்கா 15:17 வாசித்தீங்கன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு எது தெளிந்த போது? புத்தி தெளிந்த போது. இது அவனுடைய தீர்மானம். புத்தி தெளிந்த போது அவன் என்ன சொன்னான்? என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. புத்தி தெளிந்த போது பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அல்லேலூயா. சில நேரங்களில் புத்தி எப்போ தெளியும்? புத்தி தெரியும். கஞ்சி போட்டால் தான் தெரியும். நேற்று சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்கம்மா. இன்னும் இதில் ஒரு சாப்பாடா? இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? நானும் பார்க்குறேன். ரசம் கூட்டு வச்சா கூட்டம் கம்மியாகுது. சிக்கன் மட்டன் அப்படிச்சா சோத்திரம். எதுக்கு சொல்கிறேன்? அப்போ இவனுக்கு வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்தவன் அது அந்த மகிமை தெரியல. இல்லை என் சொத்தை கொடுங்க, நான் போகிறேன் இதுவா அப்படின்ட்டு சண்டை போட்டுன்னு வாங்கின்னு போயிட்டான். வாங்கின்னு போய் அந்த பணத்தை எல்லாத்தையும் செலவழித்தான். செலவழிக்கும் போது கூட அப்பாவி எவ்வளோ பெஸ்ட்டுன்றது யோசிக்கலை. பண்ணி தின்ற தவிடு கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. அதுவும் கொடுப்பார் யாருமே இல்லை. அப்பாவது யோசித்தானா? யோசிக்கல. பசினால் சாகிற நிலைமைக்கு வந்த பிறகு தான் புத்தி தெளிஞ்சுது. நிறைய நேரங்களில் இருக்கிற இந்த நிலைமையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியாது. எவ்வளோ நல்ல நிலைமையில் கர்த்தர் நம்மளை வச்சுருக்கிறாரு. அது பசியினால் சாகும்போது தான் தெரிய வரும். நான் என்ன சொல்கிறேன்? பசியினால் செத்தா ஏன் அப்படியே உணரணும்? உயிரோடு இருக்கும்போது உணர்ந்துருவோங்களா? நல்லா இருக்கும்போது உணர்ந்துருவோமே. கர்த்தர் நம்ம மேன்மையாக தான் வச்சுருக்கிறார். அது அப்போ பசியினால் சாகும்போது தான் புத்தி தெளிஞ்சுது. அப்போ தான் அவன் தீர்மானிக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்கிறார். அந்த ஜீவனுள்ள ஆவி அவனுக்குள்ளே பிரவேசித்து மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து திரும்ப தகப்பனோடு இணைஞ்சிட்டான். ஆமென். அந்த தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு சொன்னால அது அவனுடைய தீர்மானம். புத்தி தெளிஞ்சிச்சுன்னா நீங்கள் நல்ல தீர்மானம் எடுப்பீங்க. ஆமென். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் புத்தி தெளிய வேண்டியது யார் தான்? நாம தான். ஆண்டவரே புத்தி, என்னுடைய புத்தி நல்லா தெளிவாக இருக்கட்டும். ஆமென். நம்ம சவுண்ட் மைண்டு கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை தாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துரு. தெளிந்தது தான் கொடுத்துரு. அப்போது அந்த தெளிந்த புத்தியில் நம்ம சேரு, மண், தூசி, இந்த மாதிரி தீமையான காரியங்கள், அசுத்தமான காரியங்களை தூக்கி போட்டிங்கன்னு வச்சுங்களா, அது என்ன ஆகிடும்? குளம். தெளிந்த தண்ணீரில் குப்பை தூக்கி போட்டிங்கன்னா அவ்வளோதான். அது அப்படியே நாற்றம் அடித்து குப்பையாக இருக்கும், அப்புறம் போயிடும். அதனால் தெளிந்த புத்தி நமக்கு வேணும். அப்போ தான் நிறைய தீர்மானங்கள் எடுக்க முடியும். அப்போது பரிசுத்த ஆவியானோட உதவி நமக்கு கிடைக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு உதவி இல்லை அப்படின்னு நம்ம புத்தி நமக்கு இன்னும் தெரியல. நாம் தீர்மானம் எடுக்கலை. புத்தி தெளிஞ்சால் தானே தீர்மானம் எடுக்க முடியும். புத்தி தெளிந்த போது தான் அவன் தீர்மானம் எடுத்தான். தீர்மானம் எடுத்தது பரிசுத்த ஆவியின் கூட இருந்து உதவி செய்தார். அவன் பழையபடி வீட்டில் சேர்த்து கொள்ளப்பட்டான். அவன் வீட்டில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் சந்தோஷம் மறுபடியும் பிறந்தான். ஸோ இந்த ஜீவனுடைய ஆவி பாவம் மரணம் என்கிறவற்றிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் அதுதான். ரெண்டாவது 9வது வசனத்தில் நீங்கள் இந்த 8வது அதிகாரத்தை மீண்டும் வீட்டில் போய் படிங்க.
7வது வசனம் வரைக்கும் வாசித்தோம். இப்போ 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் போதும். ரெண்டாவது தேவனுடைய ஆவி, ரெண்டாவது தேவனுடைய ஸ்பிரிட் ஆஃப் காட் வாசமாக இருந்தால். அப்போது இந்த தேவனுடைய ஆவி நமக்கு என்ன, நமக்குள்ளரே வாசமாக இருக்கிறார், உள்ளே குடியிருக்கிறார். ரெசைடனஸ், நமக்குள்ளரே வாசமாக இருக்கிறார். வாசமாக இருக்கிறார் என்றால் வந்து வந்து போகிற மேன்ஷன் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கும் ஸ்தலமாக நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 தேவ ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். தேவ ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அப்படி இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறதுக்காக தான் நமக்கு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். வேதம் முழுவதையும் நீங்கள் வாசிங்கன்னா 3 யுகங்களை மொத்தம் 7ன்னுவாங்க. அதை சுருக்கமாக சொல்லணும்னா 3ஆக நம்ம புரிகிறதுக்காக சொல்கிறோம். ஒன்று பிதாவின் யுகம், ஃபாதர்ஸ் டிஸ்பென்சேஷன். அது பழைய ஏற்பாடு. பிதா நம்மோடு கூட நாம் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மக்கள் நடுவில் இருந்தார். அடுத்தது குமாரனுடைய யுகம், இயேசு கிறிஸ்துவனுடைய யுகம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளும் இம்மானுவேலாக இயேசு இருந்தார். இப்போது அடுத்த யுகம் பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். அது என்னலேருந்து பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து இன்று வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். முதல்ல மனிதர்களோடு இருந்தார், அவங்களோடே இருந்தார் இயேசு கிறிஸ்து. பிதா இருந்தபோது அப்பப்போ அங்கங்கே அப்பப்போ அப்படி இருந்தது. இயேசு அவங்களோடே மாம்சத்திலேயே வந்து வெளிப்பட்டு அவங்களோடே இருந்தார். இப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் அந்த 3ல் எதுங்க ரொம்ப சிறப்புனா இப்போ இருக்கிறது தான். ஏன்னா நமக்குள்ளேயே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளாரையே வாசமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இயேசு சொன்னார், யோவான் 14வது அதிகாரம், நான் வேண்டிக் கொள்வேன் 16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால், காணாது அறியாது இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். அவர் நமக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாரையே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளாரையே வாசம் பண்ணுகிறார். அதனால் அவரை நம்மால் என்ன பண்ண முடியும்? அறிய முடியும். ஆவிக்குரிய மனிதன் தேவனை உடையவன், தேவனால் நிரப்பப்பட்டவன், தேவனால் ஆட்கொள்ளப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவரை உடையவன், தேவனால் நிரப்பப்பட்டவன், தேவனை அறிந்தவன், தேவனை ஆட்கொள்ளப்பட்டவன். வாசம் செய்தல் அப்படின்றது தங்கி இருக்கிறது, அங்கே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, நமக்குள்ளாரையே குடியிருக்கிறார். அப்போ நீங்கள் எல்லாரும் குடியிருந்த கோயில். சில கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க, என் நெஞ்சில் குடியிருக்கணும். யார் நெஞ்சிலையும் யாரும் குடியிருக்க முடியாது. அவரும் இருக்க முடியாது, இவரும் இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தான் தேவனுடைய ஆலயம். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும், கவனிங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இப்போ எங்க வாசம் பண்ணுகிறாரு? நாம் இருதயத்துக்குள்ள. கவனிங்க, ஒருத்தரும் அவர் நெருங்க முடியாது. அவர்
உலகத்தில் பறக்கும்போது இதுவரை யாரும் உபயோகித்திராத கன்னிப்பெண்ணின் கருவில் அவர் அவதரித்தார். அவருக்கு புதுசாக ஒரு கரு தேவைப்பட்டது. இது பூமியில் ஓசன்னா பவனியில் இதுவரை ஒருவரும் ஏறிராத கழுதையை யூஸ் பண்ணார். கல்லறை வைக்கும் போது ஒருவரையும் இதுவரை வைத்திராத கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். உயிர்த்தெழுந்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இப்போ வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ நமக்குள்ள. அப்போ எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? அதாவது சிலர் சொல்லுவாங்க, இது இந்த கோயில் இருந்தது, இந்த கோயில் இருந்தது, இந்த இதில் இருந்தது, அது கொண்டு வந்து நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறேன். எவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணி அந்த கல்லை தூக்கின்னு வந்து வைப்பான். அது பெரிய இதுவாக சொல்லுவாங்க. அது இது வந்து அது அப்படி இப்படின்லாம் பெருமையாக சொல்லுவாங்க. நம்ம தேவன் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுவோம், ஒருவரும் காணக்கூடாது, ஒருவரும் காண முடியாதவர் நமக்குள்ளார வாசமாக இருக்கிறார். ஆமென். இது ஒரு ரகசியம், கட்டுக்கதை இல்லை. தேவன் மகிமை நம்பிக்கை நமக்குள் வாசமாக இருப்பதே அந்த ரகசியம். அந்த ரகசியம் இது கட்டுக்கதை இல்லை. இருக்கிறான்றதை கதை அடிச்சு விட்றாங்க, இல்லை, இது உண்மை. ஆனால் எப்படிங்க இருக்கிறாரு, அதுதான் பெரிய ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் யாரு? ஏனென்றால் தேவனுடைய ஆவி எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய ஆவி நமக்குள்ளர வாசமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள குடியிருக்கிறார். நமக்குள்ள குடியிருக்கிறவர் யார் என்பதை நம்ம நல்லா அறிஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த குடியிருக்கிற அவங்களுக்கு ஏற்ற கம்ஃபர்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்சிருவோம். நமக்குள்ள குடியிருக்கிற ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மிக பரிசுத்த தேவன் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். இந்த மண்ணான மனுஷனுக்குள்ளற, பாவம் நிறைந்த சரீரத்துக்குள்ளற கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய ஆலயம். நீங்கள் கவர்னர் மாளிகை பாருங்கள், கவர்னர் இருக்கிறதுனால அது கவர்னர் மாளிகை. கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் போய் பாருங்கள், கமிஷனர் இருப்பார். அல்ல கமிஷனர் ஆஃபீஸில் பாருங்கள், கமிஷனர் இருப்பார். கலெக்டர் ஆஃபீஸில் பாருங்கள், கலெக்டர் இருப்பார். அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக, ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப செக்யூரிட்டாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளோட கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறதுனால இது கர்த்தர் மாளிகை, கர்த்தர் பேலஸ். ஆமென். இது கர்த்தர் நமக்குள்ளே தங்கி தாபரிக்கிற ஒரு இடம். அப்போ எவ்வளவு சுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்கு சுத்தம் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும். இந்த கண் கர்த்தருடையது, இந்த வாய் கர்த்தருடையது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17லேருந்து வாசிங்களேன். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும், அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் சொல்லிட்டு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். எந்த பாவமும் எப்படி இருக்கும்? சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். சிகரெட்டை பிடிச்சான், தண்ணி அடிச்சான்னு சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். ஆமென். உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்திற்கு உங்களுக்கு காசு கொடுத்து, விலை கிரயம் கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் சரீரம் யாரு? தேவனுடையது. தேவனுக்குடையவைகளாகிய எங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆவியில தான் இருக்கிறார், அதனால ஆவியில மகிமைப்படுத்துறோம். சரீரத்தில் மகிமைப்படுத்த தேவையில்லை. சரீரத்தினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்.
ஏனென்றால் இந்த சரீரம் யாருடையது? தேவனுடைய. ஏனென்றால் அதுக்கு விலைக்கரையும் கொடுத்து வாங்கிட்டார். இது தேவனுடைய ஆலயம். தேவன் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். அப்போது இந்த கண்ணு யாருது? காசு கொடுத்து வாங்கிட்டார். அப்போது என் இஷ்டம், நான் என் கண்ணு நான் பார்ப்பேன்லாம் பார்க்க முடியாது. என் இஷ்டம் நான் மாட்டு பார்த்துனே இருப்பேன். இல்லை, இந்த வாய் யாருது? கர்த்தருடைய வாய். அது நான் பேசினே இருப்பேன், எனக்கு அப்படி தான் பேச்சு வரும். இல்லை, இது தேவனுடைய வாய். ஆமென். இது ஒவ்வொரு சரீரத்தின் உறுப்பும். காது யாருது? வாய் எந்த? அதனால் இஷ்டத்துக்கு பேசுவேன், என்ன வேணால் பேசுவேன், பொய் பேசுவேன், என்ன வேணால் பேசுவேன் அப்படின்லாம் பேச முடியாது. அப்போது இது ஆண்டவர் நமக்கு கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கார். அவர் சொல்லது தான் நம்ம பேசணும். அப்படி தான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் அதையே பேசுங்கள். ஸோ இது தேவ ஆலயம். அப்போது இந்த கண்ணு, காது, வாய், ஒருத்தன் இந்த கண்ணையும் வாயையும் கண்ட்ரோல் கரெக்டாக வச்சுருந்தானா வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். கண்ணும் வாயும் ரொம்ப முக்கியமான அவயவங்கள். கண்ணு வந்து அப்படியே அதுதான், கண்ணு தான் பார்த்துச்சு. கண்ணு தான் முதல் பார்வை பாவம் இல்லை, ரெண்டாவது பார்வை தான் பாவம்ன்றாங்க. அது ரெண்டாவது பார்வை என்னன்னா, ஒரு பார்த்துட்டீங்க திரும்பி பார்க்குறீங்க தெரியுமா, அதுதான் ரெண்டாவது பார்வை. ஆமாம், அப்படியே பார்த்ததுலேயே அடிச்சு பார்த்துருந்தா அதுவும் ரெண்டாவது பார்வை தான். என்ன சொல்ல வரேன், இந்த பார்வையினால் விழுந்தவர்கள் அநேகர். கண்ணு, சிம்சோன் விழுந்தான், ஆகான் விழுந்தான், தாவீது விழுந்தான், ஏவா அக்கா விழுந்தாங்க. எல்லாம் கண்ணுக்கு இன்பமானது, கண்ணுக்கு பிரியமானது. கண்ணுக்கு லோத்து கண்ணு பார்த்தான், நல்லா இருந்துச்சு, எடுத்துக்கிட்டான். அப்போது இந்த கண்ணு கர்த்தருடையது. ஆண்டவரே, நீர் பார்க்கிற விதமாக நான் பார்க்க உதவி செய்யும். கண்ணே குருடாயிடுச்சு சிம்சோனுக்கு. அவளே என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே கொல்ல வேண்டும், இப்படிலாம் கண்ணுக்கு பிரியம்னா அவள் கண்ணு ரொம்ப முக்கியம். அடுத்தது கண்ணையும் வாய் இருக்க, கண்ணில் எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். அடுத்த சமயத்தில் இந்த கண்ணுக்கு தூக்கம் எப்போ கண்ணை மூடணுமோ அப்போ மூடிடணும். கண் வந்து ஜன்னல் மாதிரி. ஜன்னல் திறந்தே இருக்கலாமா? ஜன்னல் திறந்தே இருக்கலாமான்னு மூடி இருந்தாலும் கஷ்டம். காற்று உள்ளே வரணும் தேவைப்படும் போது. திடீர்னு கொசு உள்ளே வந்துடக்கூடாது. மூடு, ஜன்னலை மூடு. இல்லை குளிருது, ரொம்ப காற்று ரொம்ப அடிக்குது, மூடு. மழை சாரல் அடிக்குது, மூடு. தேவையில்லாத குப்பெல்லாம் உள்ளே வருது, மூடு. நல்லா மார்னிங் ஏர் வரணும், இல்லை இது வரணும், அப்போ ஜன்னலை திறந்து விடு. சிலர் மூடினா மூடினது, திறந்தா திறந்தது. ஸோ அப்போ அதுக்கு அந்த கண் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா உங்கள் சரீரம் தேவாலயம், அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது வாய் இருக்க, இந்த வாயில் சாப்பிட்ற சாப்பாடு, எதை சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இதில் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா போதும். அவர் ஒரு தேவன். வயிறு நிறைய சாப்பிட்றதில் பற்றி நம்ம ஒன்றுமே சொல்கிறதே இல்லை. நல்லா சாப்பிட்லாம், தப்பு இல்லை. போஜன பிரியம் இருந்தால் தொண்டையில் அங்கே இதில் அப்படியே நிறைய, நீ போஜன பிரியனா உனக்கு முன்னாடி வச்சுருக்கிற பதார்த்தங்களை பாரு. நீ போஜன பிரியனாக இருந்தால் இங்கே கத்தி வச்சின்னே சாப்பிடு. ரொம்ப உள்ள போதுன்னு ஒரே இழுத்துரு, அவ்வளோதான். வாய் வள வள வளவலான்னு பேசக்கூடாது. நம்ம பேசுகிற எல்லாத்தையும் கர்த்தர் கேட்குறாராம். அல்லேலூயா. அது நம்ம நல்லா இருக்குது. சம்டைம்ஸு மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், கணக்கொப்புவிக்கணும் அப்போன்னு எழுதி வச்சுருக்கிறாரு. அப்போது கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம பேசுகிற வீணான வார்த்தையை கேட்குறாருன்னா நல்ல வார்த்தையும் தானே கேட்பாரு. அல்லேலூயா. அப்போ நல்ல வார்த்தையை நம்ம பேசலாமே. இந்த வாயும் கண்ணும் வந்து ரொம்ப கண்ட்ரோல். வாய் வாசல், கண்ணு ஜன்னல். ஒரு வீட்டுக்கு ஜன்னலும் வாசலும் ரொம்ப அவசியம் தேவை. வாசல் எப்போ திறக்கணும், யாரை உள்ளே விடணுமோ அப்போ தான் வாயை திறக்கணும். எல்லாத்துக்கும் கொசு போய்டும், ஈ போய்டும், எல்லாம் போய்டும். மூட வேண்டிய நேரத்தில் மூடணும். சாப்பிட்ற நேரத்தில் அளவாக சாப்பிடணும். சாப்பாடு ரொம்ப உள்ளே இறங்கிடுச்சா குச்சியை வச்சு இல்லை அந்த மூடிக்கணும், அவ்வளோதான். ரைட், இவ்வளோதான். இந்த ரெண்டு உறுப்பில் ரொம்ப கண்ட்ரோல் தான், மீதி எல்லா உறுப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. ஆமென். அதனால் இது இவருக்கு நாம் கிரயத்திற்கு கொள்ளப்படும். தேவ ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். இது தேவனுடைய ஆலயம். அதை இந்த பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ளணும். ஆமென்.
கர்த்தருக்கு சுத்துறோம். அடுத்தது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் அந்நிய நுகத்தில் என்ன பண்ணக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாதுன்னு, அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு சம்பந்தம் சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்போ இந்த ஆலயம் கவனிங்க, பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். ஏன் தேவன் நமக்குள்ளார வாசமாக இருக்கு. இந்த ஆலயம் அதே சமயத்தில் அந்நிய நுகத்தில் போய் பிணைக்கப்படக்கூடாது, பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும். அடுத்தது ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம பரிசுத்தமாக காத்துக்கணும். அது எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கிறது இல்லை, எல்லாரோடும் நட்பாக இருக்கணும். ஆனால் எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கக்கூடாது. எல்லாரோடும் ரட்சிக்கப்படாத எல்லா நபர்களும் நமக்கு நண்பர்கள், சிநேகிதர்கள், அவ்வளோ நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம். ஆனால் ஐக்கியம் அப்படின்னும் போது யாரோடு தான், தேவ ஜனங்களோடு மட்டும்தான். தேவ ஜனங்களோடே நீங்கள் பகையாக இருந்தீங்கன்னா கஷ்டம். அப்போது நம்ம ஐக்கியத்தை விட்டுட்டு அல்ல அந்நிய நுகத்தில் இந்த கல்யாணத்துக்காக மற்ற காரியத்துக்காக இதுக்காக அப்படியே நம்ம பிணைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா கஷ்டம். அதனால தான் திரும்ப ஏன்னா திருமண காரியன்றது அதான் நான் சொன்னல, இது மற்ற பாவங்கள்லாம் எப்படி இருக்கும், சரீரத்துக்கு வெளியில் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அதனால தான் திருமண பந்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் திருமண பந்தம் அப்படின்னும் போது அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். அவர்கள் இருவரும் யார், இப்போ இது ஒன்று இந்து ஒரு புறஜாதி, இது இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டது. இதுக்குள்ளே என்ன ஆவி, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள என்ன ஆவி, ஜீவனுடைய ஆவி, தேவ ஆவி, பரிசுத்த ஆவி. இதுக்குள்ளே என்ன ஆவி, அவர்கள் இருவரும் உள்ள போனால் என்ன, நான் பாதி நீ பாதி. அப்போது அங்கே என்ன ஆகும், திருமண பந்தத்தில் தான் அந்த உறவு ஏற்படுது, ஒரே சரீரம்னு. அதனால தான் திருமண பந்தத்தில் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படவே கூடாது. அப்போ அந்த ஸ்பிரிட் உங்களை அதில் இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க கொஞ்சம் இதுவாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆவி தாக்கி பாதிப்பு ஜாஸ்தி தான். அதனால் ஐக்கியம் நமக்கு தேவ ஜனங்களோடு தேவ மக்களோடு மட்டும்தான். ஐக்கியத்தை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே, ஏன்னா நமக்குள்ளாரையே தேவன் ஆவியானவர் வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் ஐக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா தேவ ஆவியானவர் துக்கப்படக்கூடாது. உள்ள வாசமாக இருக்கும்படி தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவரை பாவம் செய்து துக்கப்படுத்தக்கூடாது. ஐக்கியத்தினால் அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. ஆமென். அவர் என்றென்றைக்கு நம்ம ஸோ கலப்படம் இல்லாத ஒரு வாழ்க்கை கற்று நம்ம சுத்த தங்கம். எல்லாத்துக்கும் பேர் என்ன தான், தங்கம் தான். தங்கம்னா 24 கேரட்டும் தங்கம் தான், 22 கேரட்டும் 18 கேரட்டும் தங்கம் தான். 916 916 தங்கம் தான் சொல்கிறாங்க. எல்லாமே தங்கம் தான். சபையில் வர எல்லாருக்கும் பேர் என்ன, விசுவாசின்னு தான் பேர். ஆனால் எல்லாருமே 24 கேரட்டா, ஒன்று 916, சிலது உமா கோல்டெல்லாம் இருக்குது, கோல்டு பிளேட்டிங் தான், முழுக்க உள்ளற வேறு தான். கர்த்தர் நம்மளை 24 கேரட் தங்கமாக பார்க்க விரும்புகிறார். கலப்படமே இல்லாது. 24 கேரட்டில் தான் என்னது, கலப்படம் இல்லை. 22 கேரட்டில் அப்படின்னா 2 கிராம் இதுவாக இருக்குது, எது
கலப்படம், அந்த வேறு ஏதோ உலோகம் கலந்துருக்கு, 20ல் 4 கலந்துருக்கு, 18ல் 6 கலந்துருக்கு, இப்படி அந்த சதவீதம் ஒரு சிலதில் கலந்துருக்கு. சில விசுவாசிக்குள்ளே கலப்படமே தான், கலப்படத்துக்குள்ளே பெயிண்ட் அடிச்சு அது இருப்பிடமாக வந்திருக்கு. தேவ ஆவியாக நமக்குள்ளே இருக்குது. அதனால் அந்நிய நுகத்தில் மற்ற காரியங்களில் உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் நிறைய காரியங்கள் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. ஐ மீன் இன்னும் கேட்டால் கூடுதலாக இன்னும் கேட்டிங்கன்னா அவங்களோடு கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட சிலர் பார்த்திங்கன்னா அவன் சாமிக்கு ஏதோ பண்ணுவாங்க, நீங்கள் இந்த தெய்வத்துக்கு ஏதோ பண்ணுவீங்க, 2 பேரும் கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அங்கே பிரச்சனை வரும். அவன் என்ன சொல்லுவான், என் சாமினா தான் இது நல்லா ஓடுதுன்னுவான். நீ என்ன சொல்வ, என் சாமி இந்த பிரச்சனை. அதனால தான் சொல்கிறது. அப்போ என்ன பாஸ்டர் எங்களுக்கு அப்படி தான் அமைஞ்சிருச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆனால் எவ்வளவு சீக்கிரம் தனியாக வர முடியுமோ அது செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். அல்லது அந்த நபரை ரட்சிப்புக்குள் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணும். ஆமென். ஆனால் இது பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன பண்ணிடலாம், பிரிஞ்சிடலாம். லைஃப் பார்ட்னர் அது மாதிரி பிரிய முடியாது. அது மாதிரி பிரிஞ்சிடலாமா ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னர், அது பிரியவே முடியாத உறவு. அதனால் தான் லைஃப்பில் பார்ட்னராக சேர்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் இந்த ஆலயத்தை 1-3-17 வாசிங்களேன். 16 தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கு, பரிசுத்தமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை என்ன பண்ணுவார், தேவன் கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. மார்க் 11:15-17 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆலயத்துக்கு விரோதமாக அவ்வளவு கடினமாக இருந்தார். ஏனென்றால் அந்த ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றிட்டாங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் துரத்தி அடிச்சார். காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறவில்லையா, நீங்களோ அதை கல்லர் ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். கர்த்தர் அவ்வளவு கடினமா நடந்து. அப்ப ஆலயத்தை கெடுத்த ஆண்டவர் அதை கெடுக்கிறார். இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஜெப வீடு. இங்கிருந்து துதி ஸ்தோத்திரம் எழும்பணும், இங்கிருந்து ஜெபம் தூபம் எழும்பணும், இங்கிருந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் எழும்பணும், இங்கிருந்து எழுப்புதலான வார்த்தைகள் எழும்பணும், சுவிசேஷ பிரசங்கிக வார்த்தைகள் எழும்பணும், மற்றவர்களை ரட்சிக்கிற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், அப்படி தான் வரணும். இது இங்கேருந்து நாற்றம் எடுத்த வார்த்தைகள் மற்ற காரியங்கள் வரவே கூடாது. இது தேவனுடைய ஆலயம். தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆலயம். அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா மற்ற மார்க்கத்துக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம்னா, மற்ற மார்க்கத்தில் தெய்வத்தை வெளியில் வச்சு பார்க்குறாங்க. வெளியில் வச்சு பார்க்கும்போது எப்படி போட்டுக்கிறான், கண்ணத்தில் போட்டுக்கிறான், அப்படி போட்டுக்கிறான், இப்படி போட்டுக்கிறான், இப்படி அடிச்சுக்கிறான், அந்த தெய்வத்துக்காக என்ன வருத்தத்தையும் எடுத்துக்கிறான். ஆனால் நம்மோட இது மார்க்கம் கடவுளை வெளியில் வச்சில உள்ளர இருக்கிறாரு. தேவ ஆவியான நமக்குள்ள வாசமாக இருக்கிறாரு. அப்போது வாசமாக இருக்கிறார் என்ற உணர்வு தான் திருப்பி எப்பவுமே அதை கான்ஷியஸோடு வாழணும். நாங்கள் கர்த்தரை சுமக்கிற பாத்திரம், காட்ஸ் கேரியர். ஆமாம், கர்த்தரை சுமக்கிற ஒரு பாத்திரம். என் கூடவே கர்த்தர் வருகிறார். சாப்பிடும்போது நானும் அவர் சேர்ந்து சாப்பிட்றோம். நான் தனியாக இல்லை. ஆமென். நீங்கள் எந்த இடத்துலையும் தனியாகவே இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நமக்குள்ளாரே வாசம் பண்ணுகிறார். ஆமென். அதனால் இந்த காரியத்தில் ரொம்ப கவனம். 1 யோவான் 4வது அதிகாரம் கடைசி வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். 12வது வசனம்.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஆமென். தேவன் நமக்குள் என்ன இருக்கிறாரு? இருக்கிறார்ல, நிலைத்திருக்கிறார். என்றென்றைக்கு இருக்கிறார். எப்போ? ஒருவருக்கொருவர் அன்பு கூறும்போது இல்லை, அன்பு கூறும்போது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அவர் தம்முடைய ஆவியில் 13 நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமென். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே அதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல் நாம் ஒருவருக்கொருவர் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதே சமயத்தில் இந்த நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அவரும் என்னதான் கர்த்தருடைய ஆலயம். அந்த ஆலயம் இடிச்சுக்கிட்டா சண்டை போட்டால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவரும் கர்த்தருடைய ஆலயம், நீங்களும் கர்த்தருடைய ஆலயம். ஆலயம் சண்டை போட்டால் என்ன ஆகுது? கஷ்டம். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஒருவருக்கொருவர் அப்போ நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறனால ஒன்று நம்ம பரிசுத்தமாக வாழணும், இன்னொன்று அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது, அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். நம்ம தேவனுடைய ஆலயம், தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்குள்ளே நிலைத்து இருக்கிறார். அதனால் இந்த 3 காரியங்களை நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். பரிசுத்தமாக வாழவும், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதபடிக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கவும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாசம் செய்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி இந்த 2 காரியத்தோடு நான் முடிக்கிறேன். மீதி இருக்கிற 5 காரியங்களை இன்னும் 2 வாரத்தில் இருக்குது, அதில் நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள் வாசம் செய்கிற தேவ ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரே, என்னை விடுதலையாக்க, பாவம் மரணம் என்கிற காரியத்திலிருந்து விடுதலையாக்கின பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய ஆவியானவரே, எனக்குள் வாசமாயிருக்கிற தேவனுடைய ஆவியானவரே, நாங்கள் தேவ ஆலயம் என்று சொன்னீரே ஆண்டவரே, நாங்களே கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோமே, இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் கண்கள், எங்கள் காது, எங்கள் வாய், எங்கள் கைகள், எங்கள் கால்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதே, உமக்கு சித்தமானதே செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல் நாங்கள் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாமல் இருக்க, தேவ ஆலயம் மாசுபடாமல் இருக்கணும், கலங்காமல் இருக்கணும் ஆண்டவரே, சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். அதே போல் நாங்கள் சுத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தால் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறீர் என்று படிக்கிறோம். அதை உதவி செய்கிற ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்து தாரும். இந்த எழுத்துக்களை இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள ஆழமாக எழுதி அதன்படியே நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.